திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சனிப்பயிற்சி பலன்கள் கடகராசிக்கு எப்படி இருக்கும். முதல்ல சனிப்பயிற்சியே இல்லைங்கிறீங்களே, கோயில் நிர்வாகத்துல திருநள்ளாறுல சொல்றாங்க, நீங்க என்ன புதுசா சனிப்பயிற்சி பலன்கள், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. கோயில் நிர்வாகத்துல இல்ல, பாக்கி பஞ்சாங்க பிரகாரம் இல்லை. ஆனா திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி கும்பராசியிலிருந்து 29/3/2025 புரட்டாதி 4ஆம் பாதத்துல மீன ராசிக்கு பிரவேசம் பண்ணுகிறார். இதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. அப்ப திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இப்ப சனி பயிற்சி பலன்களை நம்ம பார்க்கிறோம். முதல்ல கடக ராசிக்கு இந்த சனி எப்படி இருந்தாரு முதல்ல அப்படிங்கிறத தெரியணும். அப்ப கடக ராசிக்கு கடந்த 2.5 வருடம், கடந்த 2.5 வருடம்னா இந்த 2024 2023 இந்த 2.5 வருடமே எந்த அளவுக்கு வச்சு செய்யணுமோ அந்த அளவுக்கு வீட்டுக்கு வரவழைச்சு நீட்டா நல்லா உட்கார வச்சு நல்லா செஞ்சு அனுப்பிச்சிருப்பாரு. ஏன்னா இந்த கடகராசிக்கு 7ஆம் இடமான சுய தொழில் வாடிக்கையாளர் இந்த ஸ்தானத்துக்கு உண்டான அதிபதியும், 8ஆம் இடமான சங்கடம் வருத்தம் இந்த மாதிரி ஸ்தானத்துக்கு உண்டான அதிபதியும் அவர் தான். அப்ப 7, 8 குடையவர். அப்ப இந்த கடகராசிக்கு அஷ்டமச்சனி நடந்துகிட்டு இருந்தது. இது உண்மையாலுமே உங்களுக்கு நிறைய விரயங்களை கொடுத்துருக்கும், நிறைய பொருளாதாரத்துல பின்னடைவு சந்திச்சிருப்பீங்க, நிறைய இழப்புகளை சந்திருப்பீங்க, பணங்காசுகளை நிறைய பண்ணியிருப்பீங்க, தொழில்ல நிறைய முதலீடு பண்ணி அதனால லாஸ் ஆகிருப்பீங்க. இது மாதிரி சந்திக்கக்கூடிய நபர்கள், வாழ்க்கை துணை, கணவன் மனைவிக்குள்ள விரிசல், சங்கடம், இது மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய சொல்லிட்டே போகலாம். நிறைய பணத்தை இழந்திருக்கலாம். நீங்க அதை பத்தி பணத்தை இழந்தவங்க தயவு செய்து கவலைப்படவே வேணாம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த கடகராசிக்காரங்க இந்த 2.5 வருஷம் அஷ்டமச்சனத்துல நான் ஒரு 20, 30, 40, 50 லட்சம் ரூபாயை இழந்துட்டேன் அப்படிங்கிறவங்க சந்தோஷப்படுங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, பணத்தை இழந்தவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்தது இல்லை. நிறைய பேர் இந்த கடகராசிக்காரங்க உடல் ரீதியான ஏகப்பட்ட பணத்தை இழந்து உடலும் சரியில்லாதவங்க நிறைய பேர் ஆயிருக்காங்க. அப்ப பணம் இழந்து ஆரோக்கியத்தை காப்பாத்தினவங்க நிறைய இருக்காங்க. அப்ப இப்படி பல விதத்துல கஷ்டங்களையும் துயரங்களையும் துன்பங்களையும் கொடுத்த இந்த சனி உங்களுக்கு இனி வரக்கூடிய காலத்துல வேற லெவல் யோகம்தான். உண்மையாலுமே வேற லெவல் யோகம்தான். உங்களுடைய தசா புத்திகள் கொஞ்சம் கெட்டே இருந்தாலும் இந்த சனி பகவான் கடக ராசிக்கு மிக பெரிய யோகத்தை வாரி வழங்கியே தருவான். அதுல எந்த மாற்றம் இல்லை. அப்படி என்னையா யோகத்தை வாரி வழங்க போறான், கண்டிப்பா நீங்க பாருங்க. 29/3/2025 இருந்து 28/4/2025 வரைக்குமே கிட்டத்தட்ட குருவுடைய நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார். அப்ப குரு யார் அப்படின்னா 6ஆம் இடத்து அதிபதி. நீங்க செய்யற வேலையில ஒரு புதிய மாற்றங்கள் பிறக்க போகுது. புதிய மாற்றங்கள் என்ன? இதுவரைக்கும் நான் வேலையில டல்லு, வேலையில எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு ஒரு லாபம் இல்லை, வேலையில நான் கடன், அப்படியெல்லாம் இருந்தவங்களுக்கு இந்த 2.5 வருடம் நீங்க எந்த அளவுக்கு கடன் வாங்கியிருந்தீங்களோ அந்த அளவுக்கு உண்டான கடன் எல்லாமே கண்டிப்பா நிவர்த்தி ஆகி நீங்க எதை விட்டீங்களோ அதையெல்லாம் பிடிக்கக்கூடிய நேரம். அந்த நேரம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எத்தனை இருந்ததோ அந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். அதன் மூலம் ஒரு நல்ல ஒரு தனவரவு காத்துக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் விவசாயத்துல நான் ஏகப்பட்ட நஷ்டம், கரும்பு நட சொன்னாங்க, நெல்லை நட சொன்னாங்க, இதை நட சொன்னாங்க, அதை நட சொல்றாங்க, எல்லாம் நட்டம், கடைசியில எல்லாம் லாஸ். அப்படின்னா இவங்களுக்கு எல்லாமே இனிமேல் விவசாயம் சார்ந்த துறைகளில் இவர்களுக்கு நல்ல ஏறுமுகமான வாழ்க்கை, விவசாயம் கால்நடை விருத்தியாகும், மாடு கண்ணு தொழில் முன்னேற்றத்தை நிச்சயமா கொடுத்தே தீரும். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. அப்ப இந்த 2.5 வருட காலகட்டங்களை முடிஞ்சு இப்ப சனி பயிற்சியாகி அவங்களுடைய ஜாதகத்துக்கு கிட்டத்தட்ட 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் போறாரு. இது வரைக்கும் கஷ்டத்தை கொடுத்தவரு இனிமேல் பாக்கியத்தை வாரி வழங்க போறாரு. என்னையா பாக்கியம் அப்படின்னா, வெளிநாட்டு வாழ்க்கைக்காக காத்துட்டவர்களுக்கு ஒரு ஏறுமுகமான வாழ்க்கை. உயர்கல்வியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பா படிப்பு மறதி. நான் இது வரைக்கும் நிறைய படிப்பு தோத்துட்டேன், படிப்புனால வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே, அது மாணவர்களா இருக்கட்டும் மாணவிகளா இருக்கட்டும், படிப்பின் மூலம் ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உண்டு. உயர்கல்வியின் மூலம் ஒரு யோகம் கிடைத்தே தீரும். பிளைட் ஏறியே தீருவீங்க. இந்த 2.5 வருடத்துல ஒரு நாள் ஒரு பொழுதாவது நீங்க வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு பிளைட் ஏறி நீங்க போயிடலாம். அதாவது கடல் கடந்து சென்று ஒரு வேலையில ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய நேரம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக உண்டு.
வேலை சொன்னாலும் சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டுல உங்களுக்கு வேலை இல்லைங்க. வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சார்ந்த இடத்துல இந்த கடகராசிக்காரங்களுக்கு நிச்சயம் வேலையின் மூலம் வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும். இந்த 2.5 வருஷம் கண்டிப்பா எதிர்பார்த்த திருமணம், எதிர்பார்த்த கல்வி, குழந்தை பாக்கியம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்ப இந்த டைம் அப்படிங்கிறது 4 காசு சம்பாரிச்சாலும் அந்த சம்பாரிச்ச காசு இனிமேல் தான் உங்களுக்கு மிச்சமாகும். நீங்க வாழ்க்கையில என்னென்ன நினைச்சு ஆசைப்பட்டீங்களோ அந்த 2.5 வருஷம் விட்டுருங்க. இனி வரக்கூடிய 2.5 வருஷம் நீங்க என்னென்ன ஆசைப்பட்டீங்களோ அந்த ஆசை எல்லாமே ஈடேறக்கூடிய ஒரு நேரம். சொல்றாங்கல்ல, நான் ஆம்பிஷன் இதைத்தான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, குறிக்கோள் இதைத்தான் வச்சுட்டு இருக்கிறேன்னா, அந்த குறிக்கோள் நிச்சயமாக உங்களுக்கு ஈடேறக்கூடிய நேரம். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. கூட பிறந்த சகோதர வழி உறவுகள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. அவர்கள் சொத்து, நிலம், பூமி, அவர்களுடைய ஒன்றும் இல்லை, தன்னுடைய தங்கச்சிக்கு தன்னுடைய தம்பிக்கு சொத்து இன்னும் பிரிச்சு கொடுக்கல, இல்ல ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க, இல்ல அண்ணன் தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா தன் தங்கச்சிக்கு சொத்துக்கு இது கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் தீர்ப்பாகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தன்னுடைய அண்ணன் மூலம் அண்ணன் தம்பி மூலம் அக்காவுக்கோ இவங்களுக்கு எல்லாமே அந்த சொத்து ரீதியான உறவுகளில் அவங்களுக்கு ஒரு ஆதாயத்தை கொடுக்கும். இல்லைன்னா அதுக்கு உண்டான நிகரான வருமானத்தை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்ப புதிய முயற்சிகள் எல்லாமே கைகூட நேரம். இந்த நேரம் தான் இந்த 2.5 வருஷம் ஐயோ அம்மாடின்னு இருந்தவங்களுக்கு எல்லாமே ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, வீரியம் பிறந்து புதிய உத்வேகம் அப்படிங்கிறது கிடைக்குமானா நிச்சயம் உத்வேகம் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அப்ப இந்த நேரத்துல கடனை கட்டலாம், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்க்கலாம், கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு சார்ந்த விஷயத்துல பிரச்சனையை தீர்த்தலாம். இது எல்லாமே தீர்ந்து ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். நீண்ட காலம் திருமணம் கணவன் மனைவி பிரிந்தவங்க, கணவன் மனைவிக்குள்ள 2.5 வருஷமா நாங்க அதாவது பிரியலைங்க, ஆனா அவ்வளவு தூரத்துக்கு நாங்க டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றோம். இப்படி எல்லாம் இருக்கவங்களுக்கு அந்த உறவு முறைகள்ல ஒரு ஈர்ப்பு இருக்கும். 2 பேரும் புரிஞ்சு வாழக்கூடிய தன்மை இனிமேல் தான் இருக்கும். இல்ல பிரிஞ்சு வாழ்றீங்க அப்படின்னா அந்த பிரிஞ்சு வாழ்ந்தவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து சமரசமா பேசி வாழக்கூடிய நேரம். இந்த நேரம் தாங்க குலதெய்வத்தோடைய அனுகிரகமே கிடைக்க போகுது. இது வரைக்கும் குலதெய்வத்தோடைய அனுகிரகமே உங்களுக்கு இல்லை. அப்ப இந்த வருடம் சனி பயிற்சி முடிஞ்சோன்னா நீங்க சனியை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சனி பகவானை போய் பாருங்க. அப்ப உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல நேரம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா 17/5/2026 இருந்து 2/6/2022 பாத்தீங்கன்னா இந்த சனி ரேவதியோட நட்சத்திரத்துல பயணிக்க போறாரு. அப்ப ரேவதியோட நட்சத்திரத்துல பயணிக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா நடக்குங்க. என்ன நடக்கும்? மாமன் வழி உறவுகளிலிருந்து தனவரவு, ஆதாயம், அதே மாதிரி பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட்டு இந்த விஷயத்துல யாராச்சும் பணத்தை இழந்தவங்க அவங்களுக்கு எல்லாமே ஒரு ஆதாயம் கண்டிப்பா இருக்கும். குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சி இந்த வருடம் நடந்தே தீரும். அது குழந்தைகளுக்கா இருக்கட்டும், வயசுக்கு தகுந்தாற் போல் குழந்தைங்க இருக்காங்கன்னா குழந்தைங்க, இல்ல எனக்கே நானே ஒரு திருமண வயசுல இருக்கிற திருமணம், இது எல்லாமே உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தை நம்ம பழசையே நினைச்சிட்டு இருக்க வேணாம். இன்னைக்கு நம்ம உண்மையில் புது யுகத்தை நோக்கி நம்ம பயணிக்கக்கூடிய நேரம். அப்ப இந்த கடக ராசிக்கு நல்லா இருக்கானா? நிச்சயம் நல்லா இருக்கு. உங்களுடைய கஷ்டங்கள் தீரப்போகுது. சில தசாபுத்திக்கு தகுந்தாற் போல் சில கால நேரங்கள் சரியில்லை அப்படின்னா குலதெய்வத்துடைய வழிபாடுகளை கெட்டியா பிடிச்சுக்குங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு குலதெய்வம் கோயில போய் ஒரு பொங்க வச்சு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு அடிக்கடி மாசம் வாங்க. தந்தை இருந்தா காலையில தந்தையோடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. இப்படி எல்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி சூப்பரான சனிப்பெயர்ச்சி. ஓகேங்களா? நான் அடுத்த ராசி பதிவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.